Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இப்போ அவர் ஆஸ் அ நடிகர், ஆஸ் அ பொலிட்டீஷியன் நீங்கள் எப்படி இல்லை எப்படி அவர் நாளைக்கு அவர் பிரதமரே ஆனாலும் கூட நம்ம நடிகர் விஜய் தானே, நம்ம நடித்த விஜய் தானே. நம்ம வந்து என்றைக்குமே எதிர்பார்ப்புகளை நீ யாருக்கிட்டையுமே வச்சுக்கலன்னு வச்சுக்க. எதிர்பார்ப்பை நீ யாருக்கிட்டையும் வச்சுக்கலன்னா அந்த உறவு கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும். இந்த ஃபோனில் வந்து எந்த நடிகர் நம்பரும் என்கிட்ட இருக்காது, எந்த நடிகை நம்பரும் இருக்காது, டைரக்டர் நம்பரும் வச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு டைரக்டர் ஓரியன்டல், என் டைரக்டர் அது இது மாதிரி புது டைரக்டர்கள் நம்பர் வாங்கி வச்சு என்கிட்ட கேட்பாங்க, இந்த நடிகருக்கு பிறந்த நாள், அந்த நடிகருக்கு பிறந்த நாள், நீங்கள் இந்த நடிகைக்கு பிறந்த நாள் நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கம்பாங்க. நான் கேட்பேன், ஏன் பிறந்த நாள் தான் வருது, போய் கேட்டு வாழ்த்து கேளு. ஏன் எனக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க அவங்க? பட் அந்த பங்கு இல்லையே. இப்போ பக்கத்தில் இருக்கிற தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதோ, கன்னட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதோ, ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், அந்த திரையுலக நடிகர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இணக்கம், ஒரு யதார்த்தம், ஒரு ஒரு அவர் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், இதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் இப்படி நான் எம்எல்ஏ ஆகிருக்கேம்மா. அப்போ நானே எம்எல்ஏ ஆகும் பொழுது ஒரு அவ்வளோ பெரிய மக்கள் மாசு உள்ளவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? பட் வந்தால் தானே தெரியும். அரசியல் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லையே. அரசியல் வந்துமா அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் வந்து அதை ஈஸியாக நினச்சாலுமே முதல்ல தவறு. இன்னொன்று எதையுமே உழைக்காமல் கிடைக்காது. நீங்கள் ஒரு வேலை எடுக்கிறீங்க அப்படின்னால் அதுக்கு நீங்கள் உழைக்கணும், அதுக்கு நிறையா கஷ்டப்படணும், நிறையா அசிங்கப்படும். இப்போது எனக்கு வந்து நடிகர் விஜயை பிடிக்கும், எனக்கு மட்டும் இல்லை நிறையா பேருக்கு பிடிக்கும். ஆனால் அதே விஜய் அரசியலுக்கு வந்தால் எத்தனை பேருக்கு மாறுபட்ட கருத்து வரும்? இயல்பு தானே. இப்போ எம்ஜிஆர் கூட தான் ஒரு ஒரு சித்தாந்த ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்து அவர் வந்தார். அவர் சூப்பர் ஸ்டாராக தான் இருந்தார். ஆனால் இருந்தாலும் அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு. எனக்கு எம்ஜிஆரை பிடிச்சிது நடிகரா, அரசியலுங்கிற பொழுது எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிது, கலைஞரை பிடிச்சிது. அப்போ உடனே நான் எம்ஜிஆரை திட்டுறேன். இது நடக்கும். அப்போ அதெல்லாம் மீறித்தான் நீங்கள் வரணும். இப்போ விஜயகாந்த் சார் வந்தார்ல, ரஜினி சார் விஜயகாந்த் சாரை விட பெரிய ஸ்டாரு, ஆனால் ரஜினி சாரால் வர முடியலை. ஆனால் விஜயகாந்த் சார் வந்தார்ல. அதனால் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். விஜய் சார் வந்தால் வரவேற்கிறேன். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் இன்னைக்கு எனக்கு அந்த பணமெல்லாம் வேண்டாம், எனக்கு மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறாருங்கிறதே பெரிய விஷயம் தானே. அதை வந்து வரவேற்கிறதுல எந்த யாருக்கு என்ன பூச்சை இருக்கும்போது எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மக்களுக்கு அவர் ஒன்று நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு அரசியல் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாரு, அதை நான் வரவேற்கிறேன்.